வணக்கம். இது அதிர்வின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி வழங்கி வைத்த வீடு பொய் கோரி மக்களை ஏமாற்றியுள்ளீர்கள். சபையில் அமளி துமளி. அதுக்கு பதில் சொல்லுங்க. மறுபடியும் பொய் சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த சபையில எத்தனை வீடுகள் இந்த ஒரு வருஷத்துல கட்டி இருக்கீங்க? சம்பள பிரச்சனை, நீங்க சம்பளத்தை வழங்குறீங்களா இல்லையா? வெளிநாட்டவரை மிரட்டி பணம் பறித்த சாரதிகள் தக்க பதிலடி கொடுத்த போலீசார். வாங்கிய தொகை எவ்வளவு தெரியுமா? வெளியான தகவல். ஜனாதிபதியை போதைப்பொருள் வியாபாரியுடன் இணைத்து பேசிய வீரவன்ச கூறிய காரணம் எச்சரித்து அனுப்பிய குற்றப்புலனாய்வு. புதிய அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்கள் சிலர் பதவியேற்பு. நாட்டில் சில தரப்பினருக்கு அரசாங்கம் வெளியிட்ட மகிழ்ச்சி தகவல். பயன்பெறப் போவது யார்? இந்த வாரத்திற்கு பெயர் வைத்து அரசாங்கத்தை கிண்டலடித்த நாடாளுமன்ற உறுப்பினர். தையிட்டி சர்ச்சைக்கு எடுக்கப்பட உள்ள தீர்வு. அமைச்சர் வெளியிட்ட தகவல். தனது கைது தொடர்பில் அலட்டிக் கொள்ளாத ரணில் 1 மாதத்திற்குள் செய்யாத ஒரு விடயம். கொழும்பில் பிரபல பாடசாலை மாணவன் மரணம். பிரதி அதிபர் உட்பட 7 பேர் கைது. காரணம் என்ன? 2 வெளிநாட்டு பெண்களிடம் பயணச் செலவுகளுக்காக அதிக கட்டணம் வசூலித்ததாக குற்றஞ்சாட்டப்பட்டுள்ள 2 முச்சக்கர வண்டி சாரதிகளை போலீசார் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் இம்புல்கொட மற்றும் வெல்லம்பட்டிய பகுதியை சேர்ந்த 40 மற்றும் 48 வயதுடையவர்கள் என தெரிய வந்துள்ளது. நாட்டை சுற்றி பார்க்க வந்த 2 பிரேசில் மற்றும் பெல்ஜிய பெண்களிடமிருந்து இருவரும் செலுத்த வேண்டிய தொகையை விட, அதாவது ரூபாய் 10,000 மற்றும் 30,000 விட அதிக பணத்தொகையை மிரட்டி பறித்துள்ளனர். இது தொடர்பாக போலீஸ் சுற்றுலா பிரிவுக்கு கிடைத்த 2 முறைப்பாடுகளின் அடிப்படையில் நடத்தப்பட்ட விசாரணையை தொடர்ந்து சந்தேகத்திற்குரிய 2 முச்சக்கர வண்டி சாரதிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். பெலியத்த செனா எனப்படும் புவக் தண்டாவ செனா என்ற நபரை கைது செய்வது தொடர்பாகவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தேர்தல் பிரச்சாரத்தின் பின் அந்த நபரின் வீட்டிற்கு சென்று உணவருந்தியதாக விமல் வீரவன்ச தெரிவித்த கருத்துக்கள் தொடர்பான விசாரணையின் போது தங்காலை பிரதேச குற்றப்புலனாய்வு பிரிவில் விமல் வீரவன்சவிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. தனது அறிக்கையில் குறிப்பிட்ட விமல் வீரவன்ச சந்தேக நபரை தான் ஒருபோதும் சந்தித்ததில்லை என்றும் அவரை மக்கள் விடுதலை முன்னணி உறுப்பினராக அறிந்திருக்கவில்லை என்றும் ஜனாதிபதி அந்த பகுதிக்கு வருகை தந்தது ஒரு ஹோட்டல் என்பதை சந்தேக நபரின் இல்லத்திற்கென தான் புரிந்து கொண்டதாகவும் விமல் வீரவன்ச கூறியுள்ளார். தனது குறிப்பு அப்போது ஊடகங்களால் வெளியிடப்பட்ட தகவல்களை அடிப்படையாக கொண்டதென்றும், மேலும் உள்ளூராட்சி தேர்தல் காலத்தில் சந்தேக நபரின் கைது தாமதமானது சாத்தியமான அரசின் செல்வாக்கு காரணமாக இருக்கலாம் என்ற தனது அனுமானம் அவரது தனிப்பட்ட நம்பிக்கையின் அடிப்படையிலானது என்றும் அவர் கூறியுள்ளார். இதேவேளை தெரிந்தே பொய்யான அல்லது தவறாக வழிநடத்தும் தகவல்கள் பகிரங்கப்படுத்தப்பட்டதாக நிறுவப்பட்டால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கௌரவ அமைச்சர் அவர்களே, நீங்க மறுபடியும் பொய் சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த சபையில நீங்க இன்னும் வீடு கட்டல. நான் கேக்குற கேள்வி என்னன்னா, எத்தனை வீடுகள் இந்த ஒரு வருஷத்துல கட்டி இருக்கீங்க? அதுக்கப்புறம் 200-307 ஒப்புகள், அது எப்ப தயார் செய்யப்பட்ட ஒப்புகள்? சம்பள பிரச்சனை, நீங்க சம்பளத்தை வழங்குறீங்களா இல்லையா? அதுக்கு பதில் சொல்லுங்க. கேட்டா சொல்றீங்க பதற்றம் அடையறோம். பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அமைச்சர் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம், நாங்க 2000 பேருக்கு வீடுகள் வழங்குறோம். நான் சொன்னா அது போய் வீடுகள் வழங்கல, ஒரு சர்டிபிகேட் வழங்குறீங்க. அந்த சர்டிபிகேட்டுக்கு எந்த விதமான சட்ட பலமும் கிடையாதுன்னு நான் தெரிவிச்சேன். அது மட்டும் இல்லாம அவர் சொன்னாரு வீட உடனே கொடுக்க முடியுமா? உடனே கொடுக்க முடியாது. நான் ஏத்துக்கிறேன். ஒரு வருஷம் நான் அமைச்சரா இருந்த காலப்பகுதியில் 1300 வீடுகளுக்கு மேல நான் கட்டி முடிச்சு ஒப்படைச்சிருக்கேன். வீதிகளும் கட்டி முடிச்சு ஒப்படைச்சிருக்கோம். நீங்க எங்கள்கிட்ட சொல்லுங்க எத்தனை வீடுகள் கட்டி இருக்கீங்க? நேத்து நான் கேட்டேன், பதில் இல்ல. இன்னைக்கு நான் கேட்டேன், பதில் இல்ல. இறுதியாக ஒரே ஒரு விஷயம் நான் சொல்றேன், எத்தனை வீடுகள் கட்டப்பட்டிருக்கு? ரெண்டாவது, நீங்க வழங்குறது காணி உறுதி பத்திரம். அதில் 237 காணி உறுதி பத்திரங்கள் வழங்கப்படுது. அதுவும் நான் தயாரிச்சது. நீங்க எவ்வளவு தயாரிச்சு மக்களுக்கு வழங்க போறீங்க? மூணாவது, எதுக்காண்டி 2000 சர்டிபிகேட்டை கொடுத்து வீட வழங்குறோம்னு போய் சொல்லணும்? கொழும்பு நுகேகொட பகுதியில் உள்ள ஒரு ஹோட்டலில் உள்ள நீச்சல் தடாகத்தில் 5 வயது மாணவன் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மாணவன் படித்த பாலர் பாடசாலையின் பிரதி அதிபர் உட்பட 7 பேரை மிரிகான போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த சம்பவம் கடந்த 8ஆம் திகதி காலை மிரிகான ஸ்டான்லி மாவட்டத்தில் உள்ள ஒரு ஹோட்டலில் பதிவாகியுள்ளது. சம்பவ தினத்தன்று குறித்த மாணவன் உட்பட மேலும் சில மாணவர்கள் குழு, ஆசிரியர்கள் மற்றும் ஒரு பயிற்சியாளரின் வழிகாட்டுதலின் கீழ் ஹோட்டலில் நீந்திக் கொண்டிருந்த போது மாணவன் நீரில் மூழ்கியுள்ளார். இதனை அடுத்து மாணவன் கழுபோவில மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் உயிரிழந்துள்ளதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மாணவனின் பிரேத பரிசோதனை நேற்று முன்தினம் நடைபெற்றது. அதற்கமைய இந்த சம்பவம் தொடர்பாக பாலர் பாடசாலையின் பிரதி அதிபர், விளையாட்டு ஒருங்கிணைப்பு அதிகாரி, மாணவனுக்கு பொறுப்பான 2 ஆசிரியர்கள், பாலர் பாடசாலை ஊழியர் மற்றும் 2 பயிற்றுனர்கள் உட்பட 7 பேரை மிரிகான போலீசார் கைது செய்துள்ளனர்.
புதிய அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்கள் சிலர் பதவியேற்றுள்ளனர். அதன்படி அமைச்சர்களாக பிமல் ரத்நாயக்க போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர மேம்பாட்டு அமைச்சராகவும், அனுர கருணாதிலக துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சராகவும், எச்.எம். சுசில் ரணசிங்க வீட்டு வசதி, கட்டுமானம் மற்றும் நீர்வளங்கள் அமைச்சராகவும், பிரதி அமைச்சர்களாக அனில் ஜெயந்த பெர்னாண்டோ நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சராகவும், டி.பி. சரத் வீட்டு வசதி, கட்டுமானம் மற்றும் நீர்வளங்கள் பிரதி அமைச்சராகவும், எச்.எம். முகமது முனீர் மத மற்றும் கலாச்சார விவகார பிரதி அமைச்சராகவும், இரங்க குணசேகர நகர அபிவிருத்தி பிரதி அமைச்சராகவும், முதித ஹன்சக விஜயமுனி சுகாதார பிரதி அமைச்சராகவும், அரவிந்த செனரத் விதாரண காணி மற்றும் நீர்ப்பாசன பிரதி அமைச்சராகவும், எச்.எம். தினிது சமன் குமார இளைஞர் விவகார பிரதி அமைச்சர் எனவும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் அமைச்சரவையில் மாற்றம் மேற்கொள்ளப்பட உள்ளது. குற்றப்புலனாய்வு துறையால் கைது செய்யப்பட்டதை எதிர்த்து முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உச்ச நீதிமன்றத்தின் அதிகார வரம்பை பயன்படுத்தவில்லை என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கை அரசியலமைப்பின் பிரிவு 126(2) கீழ் நிர்வாக அல்லது நிர்வாக நடவடிக்கை மூலம் அடிப்படை உரிமை மீறியதாக அல்லது உடனடியாக மீறப்பட்டதாக குற்றஞ்சாட்டும் எந்தவொரு நபரும் குற்றஞ்சாட்டப்பட்ட மீறல் நடந்த ஒரு மாதத்திற்குள் உச்ச நீதிமன்றத்தின் அடிப்படை உரிமைகள் விண்ணப்பத்தை தாக்கல் செய்ய வேண்டும். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வழக்கில் ஒரு மாத காலம் செப்டம்பர் 22 அல்லது செப்டம்பர் 26, 2025 அன்று காலாவதியானது. இருப்பினும் அந்த நேரத்தில் அவர் சார்பாக எந்த அடிப்படை உரிமைகள் மனுவும் தாக்கல் செய்யப்படவில்லை. இது முன்னாள் ஜனாதிபதி தனது கைது தொடர்பாக அரசியலமைப்பு சட்டபூர்வ தீர்வை கோரவில்லை என்பதை குறிப்பதாக அறிய முடிகிறது. பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி செனவிரத்ன நாடாளுமன்ற குழுவில் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் பற்றி குறிப்பிட்டதாக வெளியான செய்தியின் உண்மையை அரசாங்கம் வெளிப்படுத்த வேண்டும் என புதிய ஜனநாயக முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹித அபேகுணவர்த்தன தெரிவித்துள்ளார். அத்துடன் மதுபான வாரம், பட்டலந்த வாரம், அதுபோன்று இந்த வாரம் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் வாரமாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசாங்கம் பல்வேறு வாக்குறுதிகளை வழங்கி ஆட்சிக்கு வந்து ஒரு வருடத்தை நிறைவு செய்துள்ளது. பதவிக்கு வந்தவுடன் மின் கட்டணத்தை 33% குறைப்பதாக குறிப்பிட்டீர்கள். ஆனால் எதிர்வரும் வாரம் மின் கட்டணத்தை 6% அதிகரிக்க உத்தேசித்துள்ளீர்கள். இது எந்தளவு நியாயமானது? மக்களின் அரசியல் சிந்தனையை திசை திருப்பும் வகையில் அரசாங்கம் புதிய விடயங்களை சமூகமயப்படுத்துகிறது. மதுபான வாரம், பட்டலந்த வாரம், ஐஸ் வாரம், கஜ்ஜா வாரம் என ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு விடயங்கள் குறிப்பிடப்படுகின்றன. ஆனால் எந்த விடயமும் முழுமையாக விசாரிக்கப்படவில்லை, அதற்குரிய நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படவில்லை என அவர் கூறியுள்ளார். யாழ்ப்பாணம் தையிட்டி விகாரை தொடர்பான சர்ச்சைகளுக்கு எதிர்வரும் சில வாரங்களுக்குள் தீர்வு கிடைக்கும் என அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். மத விவகாரங்கள் அமைச்சு மற்றும் துறைசார் அதிகாரிகளுடன் இணைந்து தையிட்டி விகார பிரச்சினை குறித்த அறிக்கை ஒன்று தயார் செய்யப்பட்டு வருவதாகவும், அதற்கமைய மிக விரைவில் தையிட்டி விகாரை பிரச்சினைக்கான தீர்வு வழங்கப்பட உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். 2026ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களுக்கு சலுகைகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. 7 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஓய்வு பெற்ற சமூகத்தை பாதிக்கும் பல பிரச்சினைகள் இருப்பதாகவும், 2025ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் சம்பளம் அதிகரிக்கப்படாத ஏராளமான ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் இருப்பதாகவும், 2026ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் அவர்களுக்கு சலுகைகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மறக்காமல் அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.